ஹாய். இங்கே பாருங்கள், எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டில் இந்த மாதிரி வாழை மரங்கள்லாம் இருக்குது பாருங்கள். எவ்வளோ அழகாக பச்சை 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 பச்சைன்னு இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கே எப்போவுமே நம்ம ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி ஒரு பசுமையான மரமோ இலையோ நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு அந்த ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆகும். எனக்கு ஓவர் டென்ஷனாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வாழை மரத்தை நான் அப்படியே பார்த்துட்டே இருப்பேங்க. இந்த வாழை இலைலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக இருக்கும். ஒவ்வொரு இலையும் நான் இங்கே வீட்டுக்குள்ளே இருந்து ஜன்னல் வழியாக காமிக்கிறேன். இவ்வளோ பெரிய இலைங்க, அது அழகாக துளிர் விட்டு அப்படியே விரிஞ்சு வரும் பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்ததுனால இந்த ஜன்னலில் நின்றுப்பேங்க. நின்றுட்டு இந்த வாழை மரத்தை, இந்த வாழை இலையை இதெல்லாம் பார்த்துட்டே இருப்பேன். எனக்கு இந்த இது இந்த இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ உங்கள் வீட்டில் கூட இந்த மாதிரி நீங்களும், எங்கள் வீட்டில் செடி வைக்கலாம் இடம் கிடையாது, பக்கத்து வீட்டில் தான் இந்த மரம் இருக்குது, அதனால் பார்ப்பேன். உங்கள் வீட்லேயும் இடம் இருந்தாலும் இந்த மாதிரி பச்சை பச்சைன்னு செடியெலாம் வளருங்க, ரொம்ப நல்லது. அது இல்லாமல் மனசுக்கு ரொம்ப ஒரு ரம்யமான மன அமைதி கிடைக்குங்க இந்த மரத்தை பார்த்தாலே. அதுவும் வாழை மரம் ரொம்ப ரொம்ப பெரும்பாலும் மகாலட்சுமி தாயாரும் வசிக்கிற இடம். ஸோ இந்த வாழை இலை, வாழை மரம், அதனால தான் நல்ல அளவுகளுக்கெல்லாம் வாழை இலையில் சாப்பாடு போடுங்கன்னுவாங்க. அதுவும் தலை வாழை இலையெல்லாம் அவ்வளோ விசேஷம். ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ அதனால் ஷேர் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.